ஒரு குடும்பத்தில் மனைவி, குழந்தைங்க, வயசான அம்மா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒருத்தர் காரில் போயிட்டே இருக்கிறாரு. பின்னாடியே ஒரு காவல்துறை வாகனமானது அவங்கள பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. காரில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, ஏதோ கார் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்ட்டு. இவர் கரெக்டாக நிதானமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கிறார். திடீர்னு அந்த கார் முன்னாடி போய் நின்று அந்த கார்லேருந்து போலீஸ் அதிகாரிங்க இறங்கி வந்து அவரை பாராட்டினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் பார்த்தோம், இந்த மாதிரி 100% இந்த போக்குவரத்து விதிகளை நீங்கள் கடைபிடித்து இந்த வாகனத்தை ஓட்டுனது மாதிரி யாரும் இது வரைக்கும் ஓட்டுனதில்லை அப்படின்னாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா சன்மானம் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. உடனே அந்த மனுஷன் அதை வாங்கிட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட சொன்னார், ரொம்ப நன்றிங்க, இந்த 10,000 ரூபா வச்சு எப்படியாவது ஒரு ஓட்டுநர் உரிமம் நான் வாங்கிடுறேன் அப்படின்னாரு. காவல்துறையினருக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த உங்கள் மனைவி சொன்னாங்க, எப்படியாவது நீங்கள் இப்படி ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க, நம்ம திருட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறோம், எப்படியாவது காவல்துறை இதை கண்டுபிடிச்சி பின்தொடருன்னு சொன்னால் பார்த்தீங்களா, சரியாக போச்சு அப்படின்னாங்க திடீர்னு. அப்போ தான் காவல்துறையினருக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இந்த மனுஷன் அவங்க நினச்சதுபடி இல்லை. இல்லைனாக்கா காவல்துறை அதாவது ரொம்ப போக்குவரத்து விதிகளை எல்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு ஒழுங்காக ஓட்டுற ஒரு நியாயமான மனுஷன் நினச்சி பார்த்தா, கடைசியில் பார்த்தா இந்த ஆள் எடுத்துகிட்டு போகிறதே திருட்டு வண்டி, இவர்கிட்ட ஓட்டுநர் உரிமம் கிடையாது. அப்போ தான் வயசான அம்மா சொன்னாங்க, உனக்கு காதுக்கு சரியாக கேட்காத, எப்படி நீ ஓட்டுநர் உரிமை வாங்குவ அப்படின்னாங்க. இவனுக்கு சரியாக காதும் கேட்காது, ஆனால் திருடன். பார்த்துக்குங்க, ஒரு தோற்றத்தை வச்சு நம்ம எதையுமே இடப்பட முடியாதுன்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. காவல்துறையினர் நினச்சது மாதிரி நேர்மையானவனும் கிடையாது, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு குற்றமில்லாத மனுஷனும் சொல்ல முடியல. அதனால் எதையும் கண்டு ஏமாந்துடாதீங்க. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல.